கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கன்னு சொன்னால், நம்ம உறுதியாக ஆண்டவரை எப்படி பற்றி கொள்வது என்பது தான். எங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லண்டன் மாநகரத்துல ஒரு தேவனுக்கு பயந்து கடவுள் மேல ரொம்ப அன்பு வைத்த ஒரு போர் வீரன் இருந்தார். அவர் ஒரு முறை என்ன செஞ்சனா, புனித பூமி யாத்திரைக்காக புறப்பட்டு போனார். அப்படி போகும்போது அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு செல்வந்தன் ஒருவனால் தவறாக என்ன செய்யப்பட்டார், அவர் பிடிபட்டு அவருடைய என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த போர் வீரனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனா அடைத்து வைத்து அந்த செல்வந்தர் வீட்டுல ஒரு மகள் இருந்தா அவருக்கு. அந்த மகள் அந்த போர் வீரனோட பழகுவதற்கு நேரம் கிடைச்சிச்சு. பார்த்தா அவருக்கு ரொம்ப எல்லாமே நல்ல குணங்களா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு அப்படி பிடிச்சிருந்ததுனால என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த போர் வீரனை தப்பித்து போவதற்கு என்ன செய்யறான்னு சொன்னா ஹெல்ப் பண்றான். அப்படி அவர் தப்பித்து போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணிக்கு என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அவரை விட்டு இருக்க முடியல. அவருடைய ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னு சொன்னா, தினந்தோறும் அவங்க பேசின காரியங்கள், அவங்க ஆண்டவரை பத்தி பகிர்ந்து கொண்ட காரியங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த போர் வீரன் பேர் என்ன சொன்னா கில்பர்ட் பெக்கர். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா லண்டன் மாநகரத்துக்கு போயிடுறாரு. ஆனா இந்த பெண்மணி அவருடைய ஞாபகத்துல என்ன செய்யறா, அவளும் என்ன செய்யறா, வீட்டுல இருந்து தப்பித்து லண்டன் மாநகரத்துக்கு போறா. ஆனா அவளுக்கு அங்க போனா கில்பர்ட் எங்க இருக்கிறாருன்னு அவளால தெரியாது. அவளுக்கு அட்ரஸ்லாம் தெரியாது, என்ன அப்படி எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியாது. ஆனா போயிட்டா. அங்க போகும்பொழுது அவளுக்கு ஆங்கிலம் பேசுறதுக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்ததுனால அவ அப்படியே என்ன செய்யறா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒண்ணுதான் கில்பர்ட் அப்படின்ற பேர் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருந்துச்சு. உடனே அந்த பேரை சொல்லி எல்லா இடத்துலயும் கேட்கிறா. அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒவ்வொரு நாளும் அவள் நடக்கும் போதெல்லாம் அந்த பேரை சொல்லி ரொம்ப கத்திட்டே இருந்தா. அதனால அவளுக்கு என்ன கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல அவர் எங்க இருக்காரு. ஆனா கொஞ்ச நாட்கள் அவ ரொம்ப சோர்ந்தே போகல. அவ போற இடத்துல அந்த பேரை ரொம்ப சத்தமா கூடுறா. யாராச்சும் அந்த பேர்ல இருந்து வந்துட்டு பார்த்தாங்கன்னா அவளுக்கு தெரியும்ல, ஆள் தெரியும். அதனால அவ அப்படியே கத்திட்டே இருந்தா. ஆனாலும் அவளுக்கு கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு என்ன செஞ்சுன்னா, இந்த செய்தி கில்பர்ட்டுக்கு போச்சு. யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க பெண்மணி பேர் கத்திட்டு இருக்காங்க, கில்பர்ட்ன்றாங்க, அது நீயா எங்களுக்கு தெரியல அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது அப்பதான் அவனுக்கு ரொம்ப புரிஞ்சு. பாத்தீங்களா, அந்த பற்றுதல் எப்படி அவங்க அன்பு நிமித்தமாக ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. விடாமுயற்சி, விடாமல் வேற தேசத்துல எப்படி அந்த மகள் தேடி அப்புறம் ஒருவேளை கண்டுபிடித்து கடைசியாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய அன்பை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டதாக அந்த கதை இருந்துச்சு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடனே என்ன செய்வீர், காத்து கொள்வீர் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தேவன் நம்ம மேல் பற்றுதலா எப்படி இருக்கிறார், பூரண சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். ஏன்னு சொன்னா நம்ம உண்மையா அவரை பற்றி கொள்வோம். எப்படி அந்த பெண்மணி அந்த மகள் அந்த கில்பர்ட்டை உறுதியாய் பற்றி கொண்டாலோ, அதனால அவர் தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யறா, அந்த அன்புக்காக அவர் போராடுறா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரூத்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவன் இருந்த பிறகு மாமியாரோடு கூட அவ என்ன செய்யறா, நான் உண்மை பின்பற்றுவேன். அவர் ஒரு அந்நிய ஸ்திரீ தான், மதத்தின் வழியாக கூட பிரிந்திருந்தாலும் கூட இல்லைன்னா அவங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்னா. ஆண்டவர் அவங்களெல்லாம் என்ன செஞ்சாரு, மிகவும் ஆசீர்வாதம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவங்களை எப்படி இருப்பாரா அவரு, பூரண சமாதானம். சும்மா சாதாரண சமாதானம், பூரண என்னன்னு தெரியல, முழுமையான சமாதானத்தை உங்களுக்கு அவர் தர காத்து கொண்டிருக்காரு. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்ன செய்யறாரு, இன்றும் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய பற்றுதல் எப்படி இருக்கிறது, விடாமுயற்சியாக அவரையே பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நமக்கு தேவையான நேரத்துக்கு மாத்திரம் வரோமா, இல்லை நம்ம ஓர்வால் போல நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகிறோமா. எல்லாவற்றையும் நீங்க யோசிக்கிறதுக்கான தருணம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் தேவன் மேல் உறுதியா இருக்குன்னு சொன்னா, அவர் நமக்கு எப்படிலாம் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. உண்மை நம்பி இருக்கிறபடியா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அவங்கள கைவிட மாட்டீங்க. பூரண சமாதானத்தோட காத்து கொள்வாங்க. காத்து கொள்றதுன்னா அப்படி
பாதுகாத்து கொள்வது, எந்தவித பிரச்சனையும் வராதபடிக்கு என்ன வந்தாலும் என்ன செய்வார், அவர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். கோணலானவைகளா இருந்துச்சுன்னா அதை அவர் நேராக மாற்றி தருவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். பூரணமான சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, உறுதியாக அதோட என்னது, முழு மனதுடன் நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி கொள்ளணும். முழு மனதுடன் அவரை நம்ம பற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். எப்படி ரூத், நகோமி அவருடைய வாழ்க்கையை நம்ம உறுதியா பற்றி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல எஸ்தர், மொர்தகா இவங்களும் ஆண்டவர் ரொம்ப உறுதியா பற்றி கொண்டாங்க. நெகேமியா அவங்களும் அந்நிய தேசத்துல இருந்தாங்க, ஆனாலும் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. தானியேல் அவங்களாம் உறுதியா பற்றி கொண்டாங்க. அதனாலதான் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சு, எல்லாமே நேர்த்தியாக ஆச்சரியப்படுகிற வண்ணமாக என்ன செஞ்ச ஆண்டவர் வழிநடத்தார். அப்பேற்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆச்சரியப்படும்படியாக, தேவன் மற்றவர்கள் முன்பாக ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் அவரை உறுதியாய் முழு மனதுடன் அவரை பற்றி கொள்வோம். அவர் பற்றி கொள்ளும் பொழுது உங்களை எது செய்வாரா, பூரண சமாதானத்தோட உங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கு. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. முழு இருதயத்தோடு உண்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரின் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் நினைத்தவர்களாக, இந்த சமாதானத்தை பெருகத்தக்கதாக உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிறவர், நீர் எங்களை வழிகாட்டி நடத்துகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வெள்ள விசேஷமாக வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயில் சீற்றத்தினால் வயதானவர்களுக்கு எந்தவித குறைபாடுகளும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவரும் தகப்பனே, அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாங்க. தொடர்ந்து அவருடைய பணிகளுக்கு செல்ல நீர் பலப்படுத்துங்க. போக்கில வரத்துல உடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. யாரெல்லாம் உண்மை நோக்கி கெஞ்சி நிற்கிறார்களோ அவன் மேல் மனது இருக்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் ராஜா. ஒருவரும் நீர் கைவிடாத தேவன் சுவாமி. உண்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உடைய செவிகள் திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு கேட்டு என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே நீர் ஏற்ற வழியில நீங்கள் விடுதலை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, பண பிரச்சனையை நீக்கி போடுங்க, கர்ப்பத்தை திறந்தருளுங்க சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெருமையான பாத்திரம் ஆண்டவரே, உடைய கிருபையினால் இரக்கத்தினால எங்களை நிரப்புங்க, உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ராஜா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெபமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.